ஹலோ ஆல், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ். இங்கே வந்து A:B:C வேல்யூ கொடுத்துருக்காங்க. A/B, B/C, C/A வேல்யூ தான் கேட்குறாங்க. 2/3 3/4 4/A ரேஷியோ வேல்யூ வந்து 2. இது கேன்சல் ஆகும், இங்கே 2 வரும். அப்போ 2/3 3/4 2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே வந்து 12 வரும். 3 × 4 வந்து 12. இதை நம்ம 12ஆக கன்வெர்ட் பண்ணோம்னா இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், ஸோ நியூமரேட்டரும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே ரேஷியோ வேல்யூ எதுவுமே டினாமினேட்டரில் இல்லை, ஸோ இங்கே வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 2 × 4 வந்து 8 3 × 3 வந்து 9 2 × 12 வந்து 24. இதுதான் இதோட ரேஷியோ வேல்யூ. 5:4 பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5/4 × 100. இதை கேன்சல் பண்ணால் 25 வரும். 5 × 25 வந்து 125% தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து இந்த ரேஷியோ 2:7 இதுக்கு ஈக்குவலண்ட்டான ரேஷியோ இந்த 4 ஆப்ஷன்லேருந்து நம்மளை கேட்குறாங்க. இந்த 6:21 இதை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோன்னா இங்கே வந்து 2:7 வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து இந்த ரேஷியோ வேல்யூ தான் கேட்குறாங்க. x = 2, y = 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2² - 1² by 2² + 1². இங்கே 2² வந்து 4, 4 - 1 டினாமினேட்டரில் 4 + 1 வரும். நியூமரேட்டரில் இதை மைனஸ் பண்ணும்போது 3, டினாமினேட்டரில் 5. அப்போ 3:5 தான் இதோட ஆன்சர். இந்த ரேஷியோ வேல்யூ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு x = 5, y = 2ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8 × 5 + 9 × 2 by 8 × 5 + 2 × 2. 8 5s are 40 plus 9 × 2 18 by 40 plus 4. இதை ஆட் பண்ணால் 58/44 வரும். இதை நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணால் 29/22 வரும். அப்போ 29:22 தான் இதோட ஆன்சர். இந்த ரேஷியோ வேல்யூ தான் கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ 2, y = 3ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 6 × 2 - 3/3 × 2 plus 2 × 3. 6 × 2 வந்து 12, 12 - 3 by 3 × 2 6 plus 2 × 3 வந்து 6. நியூமரேட்டர் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 9 கிடைக்கும். டினாமினேட்டர் ஆட் பண்ணும்போது 12. இதை 3ஆல் கேன்சல் பண்ணால் 3/4 வரும். அப்போ 3:4 தான் இதோட ஆன்சர். இங்கே எக்ஸோட வேல்யூ 3, y = 5ன்னு இந்த ரேஷியோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ 5 × 3 plus 3 × 5 by 15 × 3 minus 2 × 5. 5 3s are 15, 3 5s are 15 by 15 × 3 வந்து 45 minus 10. இதை ஆட் பண்ணால் 30 நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் வந்து 35 வருது. ஸோ இதை வந்து 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 6/7 வரும். 6:7 தான் இதோட ஆன்சர். இந்த ரேஷியோ வேல்யூ தான் கேட்குறாங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ 3, y = 4ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 4 × 3 plus 5 × 4 by 5 × 3 minus 2 × 4. 4 3s are 12 plus 5 4s are 20 by 5 3s are 15 minus 8. இதை ஆட் பண்ணால் 32, இங்கே வந்து 7 வரும். அப்போ 32:7 தான் இதோட ஆன்சர். இந்த ரேஷியோ வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. x/5 = y/8. இதை நம்ம கேன்ற கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணலாம். அப்போ x = 5k வரும், y = 8k. இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5k plus 5 by 8k plus 8. நியூமரேட்டர்லேருந்து 5 காமனாக வெளியே எடுத்தோம்னா k plus 1, டினாமினேட்டரில் 8 காமனாக வெளியே எடுத்தோம்னா k plus 1 வரும். இந்த k plus 1 கேன்சல் ஆகிடும். இப்போ 5/8, இப்போ 5:8 தான் இதோட ரேஷியோ. இங்கே வந்து A:C வேல்யூ தான் கேட்குறாங்க. A/C = A/B × B/C. இதை கேன்சல் பண்ணால் A/C வரும். இங்கே 3/5 × 7/8. 3 × 7 வந்து 21, 5 8s are 40. 21:40 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எந்த ஆப்ஷன் ட்ரூன்றது தான் கொஷின். இங்கே A:B, இங்கே டபுள் கோலன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஈக்குவல் பண்ணணும். C:D கொடுத்துருக்காங்க. இங்கே D:Cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A ஆப்ஷன் வராது. இந்த B ஆப்ஷனில் வந்து A + B:B, C + D:Cன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே D வந்தால் இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். பட் இங்கே C கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியும் தப்பு தான். இங்கே டிவைடண்டோ ரூல்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா இங்கே வந்து A:B, C:D இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா
a by b minus 1 equal to c by d minus 1. இப்போ a minus b by b equal to c minus d by d வரும். இதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணோன்னா a minus b is to b டபுள் கோலன் c minus d is to d வரும். ஸோ இதுதான் ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து b is to a ஈக்குவல் டு சி இஸ்டு டி கொடுத்துருக்காங்க. இதுவே டி இஸ்டு சியாக இருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த ரேஷியோ வேல்யூ தான் கேட்குறாங்க. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஒய் ஈக்குவல் டு 4னு இந்த ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 4 × 3 ப்ளஸ் 5 × 4 பை 5 × 3 மைனஸ் 2 × 4. 4 3s are 12, 5 4s are 20. அதே மாதிரி 5 3s are 15 மைனஸ் 8. இதை ஆட் பண்ணால் 32/7 வருது. அப்போ 32:7 ஆன்சர் வந்து ஆப்ஷனில் ரேஷியோவாக கொடுத்துருந்தாங்கன்னா 32:7 ஆர் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா 32/7. இதுதான் இதோட ஆன்சர். இந்த ரேஷியோவோட இன்வெர்ஸ் ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோவை இன்வெர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். 1/1 1/2:1/3. இப்போ 1 2 3 இந்த நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 6 வரும். இந்த ரேஷியோவை நம்ம 6ஆக கன்வெர்ட் பண்ணோம்னா 1/1 × 6 is to 1/2 × 6 is to 1/3 × 6. அப்போ 6 is to இதை கேன்சல் பண்ணால் இங்கே 3 வரும். 3 is to இதை கேன்சல் பண்ணால் 2. 6 is to 3 is to 2 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. கோலன் இருந்தால் அதை நம்ம டிவிஷனில் சால்வ் பண்ணோம். 5x + 15 by 2x + 3 equal to 10/3. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 5x + 15 equal to 10 × 2x + 3. மல்டிப்ளை பண்ணோன்னா 15x + 45 equal to 20x + 30. இந்த 30 இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக வரும். அப்போ 45 - 30 equal to 20 - 15x. 5x equal to 15. x equal to 15/5. 3 தான் எக்ஸோட வேல்யூ. இங்கே வந்து a/d வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இங்கே a/b, b/c, c/d 3 ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. இங்கே கோலன் வந்து அதை டிவிஷனில் சால்வ் பண்ணோம். ஸோ a/dனா a/d. இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் a/b × b/c × c/d. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே இந்த 2 b அண்ட் இந்த c கேன்சல் ஆகிடும். ஸோ a/d தான் வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணுறேன். 2/3 × 4/3 × 2/5. இப்போ இந்த நியூமரேட்டர்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 × 4 வந்து 8, 8 × 2 வந்து 16, 3 × 3 9, 9 × 5 வந்து 45. அப்போ 16:45 தான் இந்த ரேஷியோ வேல்யூ. ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். இந்த ரேஷியோ 27:43லேருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் 7:15 வரும் அப்படின்றது தான் கொஷின். அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். 27 - x/43 - x equal to 7/15. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 15 × 27 - x equal to 7 × 43 - x. இதை மல்டிப்ளை பண்ணுறபோது 405 - 15x equal to 301 - 7x. இப்போ இந்த 301 இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக வரும். 40 - 301 வந்து 104. இந்த 15 அந்த சைடு போச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். 15x - 7x வந்து 8x. இப்போ x equal to 104/8. இதை நம்ம கேன்சல் பண்ணால் 13 வரும். அப்போ 13 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டி. a/b, b/c ரேஷியோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. c வேல்யூ 42 கொடுத்துருக்காங்க. a வேல்யூ கேட்குறாங்க. b/c equal to 5/7. இங்கே c வேல்யூ வந்து 42 கொடுத்துருக்காங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5/7. 42வை 7ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 6 வரும். b equal to 5 × 6, 30 தான் bயோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். a/b equal to 2/3. இப்போ a/30 equal to 2/3. 30யை 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 10 வரும். a equal to 2 × 10, 20. இப்போ 20 தான் ஏவோட வேல்யூ. ஆப்ஷன் பி. 2 ஹோல் நம்பரோட சம் வேல்யூ வந்து 72ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரேஷியோ வேல்யூ எது இருக்காதுன்றது தான் கொஷின். இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 5 + 7 வந்து 12. 72வை 12ஆல் டிவைட் பண்ணால் 6 வருது. ஸோ இது வந்து பாசிபிள் இருக்குது. 3 + 5
8. 72வை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணால் 9 வருது. ஸோ இதுவும் ஹோல் நம்பராக வருது. ஸோ பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 + 4 வந்து 7. 72 டிவைடட் பை 7 வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 10.28 வருது. ஸோ இதுதான் பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு 4 + 5 வந்து 9. 72 by 9 வந்து 8. ஸோ இதுவும் பாசிபிள் இருக்குது. அப்போ பாசிபிள் இல்லாத ரேஷியோ வந்து 3:4. ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து A:C வேல்யூ தான் கேட்குறாங்க. A/C = A/B × B/C. இங்கே B and B கேன்சல் பண்ணால் A/C வரும். ஸோ 3/4 × 8/9. இந்த 8 4ஆல் கேன்சல் பண்ணால் 2. 9 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3. 2/3. இப்போ 2:3 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து A:D வேல்யூ தான் கேட்குறாங்க. A/D = A/B × B/C × C/D. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு A/D வேல்யூ வரும். 6/5 × 5/8 × 7/9. இந்த 5 and 5 கேன்சல் ஆகிடும். இதை நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 3 வரும். 8 2ஆல் கேன்சல் பண்ணால் 4. ஸோ ஃபைனலாக 7/4 × 3 12. A:D வேல்யூ வந்து 7:12 தான் இதோட ஆன்சர். X:Z வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ X/Z = X/Y × Y/Z. இங்கே X/Y வேல்யூ வந்து 2/3 × Y/Z வேல்யூ வந்து 5/7. 2 × 5 வந்து 10. 3 × 7 வந்து 21. அப்போ X:Z வேல்யூ வந்து 10:21 தான் இதோட ஆன்சர். A:B:C:D வேல்யூ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு A:B:C வேல்யூ கண்டுபிடிக்கலாம். A:B வந்து 3:2. B:C வந்து 3:4. இப்போ இந்த 2 and 3க்கு LCM எடுத்தோம்னா நமக்கு 6 வரும். இதை 6ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரோ ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். இதை 6ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 3 9. 3 × 2 6. 4 × 2 8. A:B:C:D வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 9:6:8. இங்கே வந்து C:D வேல்யூ வந்து 2:3. இப்போ இந்த 2 and 8க்கு நம்ம LCM எடுத்தால் LCM வந்து 8 தான் வரும். இதை நம்ம 8ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9:6:8. 3 × 4 வந்து 12. இதுதான் இதோட ரேஷியோ வேல்யூ. A:B:C வேல்யூ ஃபஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம். A:B வேல்யூ வந்து 2:3. B:C வேல்யூ வந்து 4:5. இப்போ 3 and 4க்கு நம்ம LCM எடுத்தோம்னா 12 தான் இதோட LCMமாக வருது. இப்போ இதை 12ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா 3 × 4 வந்து மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே 4 × 3 தான் 12. இப்போ இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2 × 4 வந்து 8. 3 × 4 or 4 × 3 வந்து 12. 5 × 3 வந்து 15. இது A:B:C வேல்யூ. நெக்ஸ்ட்டு D வேல்யூவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 8:12:15. இங்கே வந்து C:D வேல்யூ வந்து 6:7. இப்போ 15 6. இதுக்கு LCM எடுத்தோன்னா 3ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 5, இங்கே 2 வரும். 3 × 5 வந்து 15. 15 × 2 வந்து 30. 30 தான் இதோட LCM. இந்த 15 30ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரோ ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இந்த 6 30ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரோ ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். 8 × 2 வந்து 16. 12 × 2 24. 15 × 2 or 6 × 5 வந்து 30. 7 × 5 வந்து 35. இதுதான் இதோட ரேஷியோ வேல்யூ. இங்கே வந்து A:B:C வேல்யூ கொடுத்துருக்காங்க. A/B, B/C, C/A வேல்யூ தான் கேட்குறாங்க. 2/3 3/4 4/A ரேஷியோ வேல்யூ வந்து 2. இது கேன்சல் ஆகும். இங்கே 2 வரும். அப்போ 2/3 3/4 2. இப்போ இதுக்கு LCM எடுத்தோன்னா இங்கே வந்து 12 வரும். 3 × 4 வந்து 12. இதை நம்ம 12ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ நியூமரேட்டரும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே ரேஷியோ வேல்யூ எதுவுமே டினாமினேட்டரில் இல்லை. ஸோ இங்கே வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 2 × 4 வந்து 8. 3 × 3 வந்து 9. 2 × 12 வந்து 24. இதுதான் இதோட ரேஷியோ வேல்யூ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா
இங்கே A இஸ்டு B இஸ்டு C, C இஸ்டு D இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு A இஸ்டு B இஸ்டு C இஸ்டு D வேல்யூ தான் கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோவில் டினாமினேட்டரில் 2 and 8 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 8 வரும். 2 8ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 1/2 இன்ட்டு 4/4. இங்கே டினாமினேட்டரில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரும் 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 4/8 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எல்சிஎம்மில் ஆல்ரெடி 8 தான் இருக்குது. அப்போ 8 into 1 தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இன்ட்டு 1 3 into 1 8 into 1 வந்து 3/8. டினாமினேட்டர் வந்து காமனாக இருக்குது. அப்போ 4:3 தான் இதோட ரேஷியோ. நெக்ஸ்ட்டு வந்து B/C. இதில் 3 and 9 3 and 9 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 1 3 வரும். 3 into 3 வந்து 9 தான். இதை நம்ம 9ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நியூமரேட்டர் 3 1 into 3 3 டினாமினேட்டரில் 3 into 3 வந்து 9 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 9 தான் வந்து எல்சிஎம். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5/9 into 1 into 1 வந்து 5/9. இதில் டினாமினேட்டர் காமனாக இருக்குது. ஸோ நியூமரேட்டரை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு C/D. இங்கே வந்து 6 4. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 3 2 வரும். 2 into 3 6 6 into 2 வந்து 12. இந்த 6 12ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா இதை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். டினாமினேட்டரில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 5 into 2 வந்து 10 6 into 2 வந்து 12. இந்த 4 வந்து 12ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 into 3 வந்து 9 4 into 3 வந்து 12. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. 10:9 தான் இதோட ரேஷியோ. இங்கே வந்து பியோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ 4:3:5 தான் வந்து A/B/Cயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இதில் டியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டியோட வேல்யூவும் நம்மளுக்கு வேணும். C/Dயோட ரேஷியோ வந்து 10:9. இதை நம்ம 10ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஹோல் டேர்மும் 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 4 into 2 8 3 into 2 6 5 into 2 10 இங்கே 9. 8:6:10:9 தான் இதோட ரேஷியோ வேல்யூ. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பரை யூஸ் பண்ணி ரேஷியோ ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அது சேம் ஆர்டர் ஆஃப் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. 2/5 ஈக்குவல் டு x/20. இப்போ இந்த 20யை 5ஆல் கேன்சல் பண்ணால் 4. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x ஈக்குவல் டு 2 into 4 வந்து 8 தான் இதோட ஆன்சர். 4 years to 8 monthsோட ரேஷியோ ஃபார்ம் தான் கேட்குறாங்க. 4 year வந்து மந்த்தாக கன்வெர்ட் பண்ணோன்னா 4 into 12 48 months வருது. ஸோ 48/8. இதை வந்து 8ஆல் கேன்சல் பண்ணால் 6/1 வரும். 6:1 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டி. இங்கே வந்து 9 months to 1 yearோட ரேஷியோ வேல்யூ தான் கேட்குறாங்க. 1 yearல வந்து 12 months இருக்குது. ஸோ 9/12 இதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் 3/4 வருது. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். இங்கே ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்குது. இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். 2 into 3 வந்து 6 6 + 1 7 7/3 ஈக்குவல் டு 21/50. நெக்ஸ்ட் வந்து 3 வந்து நியூமரேட்டருக்கு வரும். 3x/7 ஈக்குவல் டு 21/50. 21 3ஆல் கேன்சல் பண்ணால் 7. x ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 into 7 49/50 தான் இதோட ஆன்சர். இந்த 4 நம்பர் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் அது ஈக்குவலாக ப்ரொபோர்ஷனாக இருக்குன்றது தான் கொஷின். அந்த அன்னோன் நம்பரை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். 6 + x/14 + x ஈக்குவாலிட்டி ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேட் பண்ணுறோம். 18 + x/38 + x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 6 + x into 38 + x ஈக்குவல் டு 18 + x into 14 + x. 6 into 38 228 + 6x + 38x + x square equal to 252 + 18x + 14x + x square. 228 + 6 + 38 வந்து 44x. ரெண்டு சைடு x square கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 252 18 + 14 வந்து 32x. இப்போ இந்த 32 இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். 44x - 32x ஈக்குவல் டு 252 - 228. இதை மைனஸ் பண்ணால் 12x ஈக்குவல் டு 24. x ஈக்குவல் 24/12. எக்ஸோட வேல்யூ
2 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து ஒரு ரிப்பனோட லென்த் 24 மீட்டர் சொல்லியிருக்காங்க. 3:2:7 ரேஷியோவில் கட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பீஸ் ஆஃப் ரிப்பனோட லென்த் தான் கேட்குறாங்க. 3 + 2 5, 5 + 7 வந்து 12. இப்போ 12 தான் டோட்டல் ரேஷியோ பார்ட். 24/12னா ஒரு ரேஷியோ பார்ட்டோட வேல்யூ வந்து 2 மீட்டர் வரும். அப்போ இங்கே 3 சொல்லியிருக்காங்க. 3 × 2 வந்து 6 மீட்டர். நெக்ஸ்ட் 2 × 2 4 மீட்டர். 7 × 2 14 மீட்டர். இதுதான் இதோட ஆன்சர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ₹675 வந்து ஏபிசி 3 பர்சனுக்கு வந்து 4:3:6 இந்த ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறாங்க. 4 + 3 7, 7 + 6 வந்து 13. டோட்டலாக வந்து 13 ரேஷியோ பார்ட் இருக்குது. ஏவோட ரேஷியோ வந்து 4/13 × 675. 675 13ஆல் கேன்சல் பண்ணால் 45 வரும். 4 × 45 ₹180. நெக்ஸ்ட்டு பி வந்து 3/13 × 675. அகைன் இதை கேன்சல் பண்ணால் 45. 3 × 45 வந்து ₹135. சி 6/13 × 675. கேன்சல் பண்ணால் 45. 6 × 45 வந்து ₹270. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இங்கே வந்து ஒரு கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:1. நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. டோட்டல் 2 + 1 வந்து 3. அப்போ பாய்ஸோட ரேஷியோ பார்ட் வந்து 2/3 × 60. 60யை 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 20 வரும். 20 × 2 வந்து 40. கேர்ள்ஸ் வந்து 1/3 × 60. இதை கேன்சல் பண்ணால் 20. அப்போ 20. நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 40 and 20. இதுதான் ஆன்சர். இங்கே வந்து ₹672 5:3 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு ஷேரோட வேல்யூ தான் கேட்குறாங்க. டோட்டல் 5 + 3 வந்து 8. இப்போ 5/8 × 672, 3/8 × 672. 672வை 8ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 84 கிடைக்கும். 5 × 84 வந்து ₹420. 3 × 84 வந்து ₹252. இதுதான் இதோட ஆன்சர். இங்கே வந்து டோட்டல் ₹1250வை ரூபன் அண்ட் கிருஷ்ணன் வந்து 2:3 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு பர்சனோட ஷேர் தான் கேட்குறாங்க. இப்போ 2 + 3 வந்து 5. டோட்டல் 5 ரேஷியோ பார்ட் வந்து ரூபன் வந்து 2/5 × 1250. 1250வை 5ஆல் கேன்சல் பண்ணால் 250 வரும். 2 × 250 வந்து ₹500 தான் வந்து ரூபனோட ஷேர். கிருஷ்ணனோட ஷேர் வந்து 3/5 × 1250. 1250 5ஆல் கேன்சல் பண்ணால் 250. 3 × 250 வந்து ₹750. ₹750 தான் கிருஷ்ணனோட ஷேர். இங்கே வந்து ஒரு கிளாஸோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4/5. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பாய்ஸோட வேல்யூ வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ 24/g = 4/5. 24ஐ 4ஆல் கேன்சல் பண்ணால் 6 வரும். g = 6 × 5 30. இப்போ 30 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து ஒரு ஸ்கூலோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. b/g = 7/4. நெக்ஸ்ட் என்னென்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் வேல்யூ வந்து 2800 கொடுத்துருக்காங்க. 2800. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூ தான் கேட்குறாங்க. 7 + 4 வந்து 11. டோட்டலாக வந்து 11 ரேஷியோ பார்ட்டில் 7 வந்து பாய்ஸ். 7/11 × அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூவை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். = 2800. 2800 7ஆல் கேன்சல் பண்ணால் 400. இப்போ x = 400 × 11 வந்து 4400 தான் இதோட ஆன்சர். ஒரு காலேஜோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 8:5. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 160 இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்றதா கொஷின். 8 + 5 வந்து 13. டோட்டல் ரேஷியோ பார்ட் வந்து 13. அதில் வந்து கேர்ள்ஸோட ரேஷியோ பார்ட் வந்து 5. இப்போ 5/13 × அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். = 160. இப்போ இந்த 160யை 5ஆல் கேன்சல் பண்ணால் 3 5s are 15, பேலன்ஸ் 1. 2 × 5 வந்து 10. அப்போ x = 32 × 13 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 416 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து ஒரு கிளாஸோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 4/5. நம்பர் ஆஃப் பாய்ஸோட வேல்யூ வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 20/g = 4/5. இந்த 20யை 4ஆல் கேன்சல் பண்ணால் 5 வரும்.
G ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 இன்ட்டு 5 வந்து 25 நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. 25 தான் இதோட ஆன்சர். இங்கே ஒரு கிளாஸோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5/6. நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 13 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க 5/6. இப்போ இந்த 30யை 5ஆல் கேன்சல் பண்ணால் 6 வரும். அப்போ G ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 6 இன்ட்டு 6 வந்து 36 தான் இதோட ஆன்சர். இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே x³ + y³ + z³ வேல்யூ தான் கேட்குறாங்க. x/y/z ஈக்குவல் டு 1/2/3 கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸை வந்து நான் வந்து 1 இன்ட்டு கே கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணுறேன். y ஈக்குவல் டு 2 இன்ட்டு கே 2k, z ஈக்குவல் டு 3 இன்ட்டு கே 3k. இப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். k² + 2k ஹோல் ஸ்கொயர் + 3k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 224. இப்போ k² + 4k² + 9k² ஈக்குவல் டு 224. இதெல்லாம் ஆட் பண்ணால் 14k² ஈக்குவல் டு 224 வரும். இந்த 224-ஐ 14ஆல் கேன்சல் பண்ணால் 16 வரும். அப்போ k வேல்யூ வந்து √16 ஈக்குவல் டு 4 தான். இப்போ இந்த 4-ஐ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ x ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்கோம். இப்போ கேவோட வேல்யூ 4. y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 வந்து 8. z ஈக்குவல் டு 3 இன்ட்டு 4 வந்து 12. இப்போ இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4³ + 8³ + 12³. 4³ வேல்யூ வந்து 64, 8³ வேல்யூ வந்து 512, 12³ வேல்யூ வந்து 1728. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 2304 வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். இங்கே A/B/C வேல்யூ தான் கேட்குறாங்க. A/B/C. இங்கே A/B வேல்யூ வந்து 4/6, B/C வந்து 18/5. இப்போ இந்த 6 and 18க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து 18 வரும். ஸோ இந்த 6-ஐ 18ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரோ ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 4 இன்ட்டு 3 வந்து 12, 6 இன்ட்டு 3 18/5. இப்போ இதுதான் இதோட ரேஷியோ. இங்கே வந்து A/B வேல்யூ கொடுத்துருக்காங்க, B/C வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. C/A வேல்யூ தான் கேட்குறாங்க. A/C ஈக்குவல் டு A/B இன்ட்டு B/C. இதை நம்ம பியை கேன்சல் பண்ணால் A/C வரும். ஸோ 2/3 இன்ட்டு 4/5. 2 இன்ட்டு 4 8, 3 இன்ட்டு 5 வந்து 15. A/C வேல்யூ வந்து 8/15 வருது. இப்போ C/A வேல்யூ வந்து இதுக்கு அப்படியே இன்வர்ஸ் 15/8. இதுதான் இதோட ஆன்சர். இங்கே வந்து சம் ஆஃப் 2 நம்பர்ஸோட வேல்யூ வந்து 14 கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரை நான் x and yன்னு கன்சிடர் பண்ணுறேன். x + y ஈக்குவல் டு 40. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஆட் பண்ணால் இங்கே y கேன்சல் ஆகிடும். 2x ஈக்குவல் டு 44, எக்ஸோட வேல்யூ 22. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 22 + y ஈக்குவல் டு 40. y ஈக்குவல் டு 40 - 22, 18 தான் ஒய்யோட வேல்யூ. இப்போ இதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. x/y ஈக்குவல் டு 22/18. இதை வந்து 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 11, 9. இப்போ 11/9 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து ₹1245 வந்து 3%க்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதிலிருந்து ₹10, ₹15, ₹20 வந்து ஒவ்வொருத்தவங்க ஷேர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ரேஷியோ வந்து 3:4:5 வருது. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட இனிஷியல் ஷேர் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்றது தான் கொஷின். 1245 - 10, 15, 20. 1245 - 45, 1200 வருது. 3 + 4 வந்து 7, 7 + 5 வந்து 12. 1200/12. அப்போ ஒவ்வொரு யூனிட்டும் வந்து ₹100. பர்சன் ஏ வந்து 3 இன்ட்டு 100 வந்து 300. பி 4 இன்ட்டு 100 ₹400. சி வந்து 5 இன்ட்டு 100 ₹500. இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ள அமௌண்ட். அப்போ இனிஷியல் அமௌண்ட் வந்து 300 + 10 வந்து ₹310. 400 + 15 ₹415. 500 + 20 ₹520. இதுதான் இதோட ஆன்சர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனந்த் வந்து 7 ஹவர்ஸில் வந்து ₹80 ஏர்ன் பண்ணுறாரு. ராம்
12 ஹவர்ஸில் வந்து 90 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம 1 ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஆனந்த் ராம் 80/7 = 90/12. இதை 3 ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே 30, இங்கே 4 வரும். அகைன் 2 ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 15, 2. இப்போ 80/7 = 15/2. 7 and 2க்கு எல்சிஎம் எடுத்தால் 14 வரும். 80 × 2, 15 × 7. இதை மல்டிப்ளை பண்ணால் 160:105 வரும். இதை 5 ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே 32, இங்கே வந்து 21 வரும். இப்போ 32:21 தான் இதோட ஆன்சர். 680 ருபீஸை ஏபிசி 3 மெம்பர்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏ பர்சனுக்கு வந்து பியை விட 3 டைம்ஸ் மோர் அமௌண்ட் கிடைக்குது. அதே மாதிரி பிக்கு வந்து 4 டைம்ஸ் மோர் அமௌண்ட் வந்து சியை விட கிடைக்குது. இப்போ சியோட வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். பி = 4 × எக்ஸ், ஏ = 3 × பின்னு சொல்லியிருக்காங்க. 3 × 4x வந்து 12x. A = B = C வந்து இதில் காமன் ஃபேக்டர் எக்ஸை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 12:4:1 வரும். இப்போ இதை ஆட் பண்ணால் 17. 680/17. இதை டிவைட் பண்ணால் ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து 40. இப்போ A = B = C. 12 × 40 வந்து 480. B வந்து 4 × 40 வந்து 160 ருபீஸ். சியோட அமௌண்ட் வந்து 1 × 40, 40. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். இங்கே வந்து 2600 ருபீஸ் ஏபிசிக்கு வந்து 1/2 = 1/3 = 1/4 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு ஷேரோட வேல்யூ தான் கேட்குறாங்க. 1/2, 1/3, 1/4. இப்போ இந்த 2, 3, 4 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 2 ஆல் டிவைட் பண்ணால் 132 வரும். 2 3s are 6, 6 × 2 வந்து 12 தான் இதோட எல்சிஎம். 1/2 × 12, 1/3 × 12 = 1/4 × 12. இதை கேன்சல் பண்ணால் 6. 12 3 ஆல் கேன்சல் பண்ணால் 4. 12 4 ஆல் கேன்சல் பண்ணால் 3. 6:4:3 தான் ஏபிசியோட ரேஷியோ. நெக்ஸ்ட் அந்த ஷேரோட வேல்யூ பார்க்கலாம். இது எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 13 வரும். 2600 / 13 ருபீஸ் 200 தான் ஒரு யூனிட்டோட வேல்யூ. இப்போ இங்கே வந்து ஏக்கு வந்து 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. 6 × 200 ருபீஸ் 1200. பி 4 × 200 ருபீஸ் 800. சி 3 × 200 ருபீஸ் 600. இதுதான் இதோட ஆன்சர். இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. A = B = சியோட ரேஷியோ வேல்யூ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து பர்சன்டேஜாக இருக்குது, இங்கே டெசிமலாக இருக்குது, இங்கே ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 30% 30/100. ஏ ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன். 25/100 × B 1/5 × C. 10க்கு 10 கேன்சல் ஆகிடும். இங்கே 3/10 வரும். நெக்ஸ்ட்டு 100 25 ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4 வரும். 3/10A = 1/4B 1/5C. இதை ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவுக்கு ஈக்குவல் பண்ணலாம். K. A = 10K/3, B = 4K, C = 5K. A = B = C 10K/3 = 4K 5K. K வந்து காமனாக இருக்குது, ஸோ இது கேன்சல் ஆகிடும். 10/3 = 4 5. இது மட்டும் ஃப்ராக்ஷனாக இருக்குது, ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 3 வரும். 10 4 × 3 12 5 × 3 15. அப்போ இதுதான் அந்த ரேஷியோ வேல்யூ. இங்கே 3 நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நம்பரோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இந்த ரேஷியோவை நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னா இதை ஒரு காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த காமன் ஃபேக்டரை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ 2x² + 3x² + 5x² = 608. 4x² + 9x² + 25x² = 608. இதை ஆட் பண்ணால் 38x² = 608. 608 38 ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 16 வரும். x² = 16, x = √16. எக்ஸோட வேல்யூ 4 வருது. இப்போ அந்த நம்பர்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. 2 × 4 8, 3 × 4 12, 5 × 4 20. 8, 12, 20. இதுதான் அந்த நம்பர்ஸோட வேல்யூ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் 3 நம்பர் வந்து 1:2:3.
அந்த 3 நம்பர்ஸோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து 750. சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இந்த ரேஷியோவை நான் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறேன். இதை ஒரு காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த காமன் ஃபேக்டரை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ், 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 3 இன்ட்டு எக்ஸ் 3x. இப்போ இந்த நம்பரோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து 750ன்னு கொடுத்துருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் 6x³ ஈக்குவல் டு 750. 750யை 6ஆல் கேன்சல் பண்ணால் 125 வரும். x³ ஈக்குவல் டு 125. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5. இப்போ இதிலிருந்து அந்த நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 5, 2 இன்ட்டு 5 10, 3 இன்ட்டு 5 15. இதுதான் அந்த நம்பர்ஸோட வேல்யூ. இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் தோஸ் நம்பர்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். 5 ஸ்கொயர் வந்து 25, 10 ஸ்கொயர் வந்து 100, 15 ஸ்கொயர் வந்து 225. இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணால் 350 தான் இதோட ஆன்சர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வில்லேஜில் வந்து 1,21,000 பீப்புள் இருக்காங்க. மென் அண்ட் விமென் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 6:5. நம்பர் ஆஃப் மென்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இங்கே வந்து மென்னோட ரேஷியோ வந்து 6. 6 + 5 வந்து 11 ரேஷியோ இன்ட்டு 1,21,000. 1,21,000 11ஆல் கேன்சல் பண்ணால் 11,000 வரும். 6 இன்ட்டு 11,000 வந்து 66,000 தான் இதோட ஆன்சர். இங்கே ஏபிசி 3 பேரோட சேலரி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து ஒரு காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2x, 3x, 5x. சியோட சேலரி வந்து ஏவோட சேலரியை விட 1200 அதிகமாக இருக்குது. இப்போ 5x minus 2x equal to 1200. 3x equal to 1200. இதை கேன்சல் பண்ணால் x equal to 400 வரும். இப்போ நம்மளை பியோட சேலரி தான் கேட்டிருக்காங்க. பியோட சேலரி வந்து 3x. இப்போ 3 இன்ட்டு 400 ஈக்குவல் டு rupees 1200 per month. ஆனுவல் சேலரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1200 இன்ட்டு 12 rupees 14,400. இதுதான் இதோட ஆன்சர். இங்கே 2 பர்சனோட இன்கம், வீக்லி இன்கம் ரேஷியோ, வீக்லி எக்ஸ்பென்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 2 பேருமே 300 பர் வீக் சேவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பர்சனோட வீக்லி இன்கம் வேல்யூ தான் கேட்குறாங்க. இன்கம் ரேஷியோ வந்து 7:3 கொடுத்துருக்காங்க. காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறேன். 7x இன்ட்டு 3x. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 5:2 கொடுத்துருக்காங்க. இதை ஒரு காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறேன். 5y இன்ட்டு 2y. இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் தான் வந்து சேவிங். ஸோ சேவிங் ஈக்குவல் டு 2 பேருமே வந்து 300 சேவ் பண்ணுறாங்க. 7x minus 5y equal to 300. 3x minus 2y equal to 300. Equation 1, Equation 2. Equation 1 நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 into 2 14x minus 10y equal to 600. Equation 2 into 5 15x minus 10y equal to 1500. இது Equation 3, Equation 4. Equation 4 minus 3. இப்போ மைனஸ் பண்ணும்போது 15x minus 14x வந்து x. 10x வந்து கேன்சல் ஆகிடும். 1500 minus 600 வந்து 900. ஃபஸ்ட்டு பர்சனோட இன்கம் வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ 7x 7 into 900 வந்து rupees 6300 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து டோட்டல் 25,000 வந்து ரமேஷ் அண்ட் மீனா வந்து 3:2 ரேஷியோவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து 5,000 ஆட் ஆனால் அவங்களோட நியூ ரேஷியோ வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ 3 + 2 வந்து 5. டோட்டல் ரேஷியோ பார்ட் வந்து 5. இதில் வந்து ரமேஷோட ரேஷியோ பார்ட் வந்து 3. 3/5 இன்ட்டு 25,000. இதை கேன்சல் பண்ணால் 5,000. 3 into 5,000 வந்து rupees 15,000 வந்து. நெக்ஸ்ட்டு வந்து மீனாக்கு வந்து 2/5 into 25,000. இதை கேன்சல் பண்ணால் 5,000. 2 into 5,000 வந்து rupees 10,000. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து 5,000 ஆட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 15,000 + 5,000 ஈக்குவல் டு rupees 20,000. 10,000 + 5,000 ஈக்குவல் டு rupees 15,000. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு டிவைட் பண்ணோன்னா 30க்கு 30 கேன்சல் ஆகிடும். இதை 5ஆல் கேன்சல் பண்ணால் 3:4 வரும். இதுதான் அந்த நியூ ரேஷியோ வேல்யூ. இங்கே இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. A:B வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ A வேல்யூ வந்து 4, B ஈக்குவல் டு 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4/1 ப்ளஸ் √1/4. √4ஓட வேல்யூ வந்து 2.
1/4ஓட வேல்யூ வந்து 1/2. 2 + 1/2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 × 2 வந்து 4. 4 + 1 5/2. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். இங்கே தேர்ட் ப்ரொபோர்ஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ வந்து 0.34, பியோட வேல்யூ வந்து 0.50. A/B = B/C. இப்போ சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ வேணும்னா நம்ம வந்து C = B²/Aன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. பியோட வேல்யூ 0.50, ஏவோட வேல்யூ வந்து 0.34. இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0.50 ஹோல் ஸ்கொயர் பை 0.34. 0.5 ஸ்கொயர் வேல்யூ வந்து 0.25 பை 0.34. இதை டிவைட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 0.7352 வரும். இது வந்து 0.74க்கு ஈக்குவலாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3:5 இந்த நம்பர்ஸ்லேருந்து நம்ம வந்து 9 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த ரேஷியோ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ரேஷியோவில் இருக்குது. இதை நம்பராக கன்வெர்ட் பண்ணோன்னா இதை ஒரு காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணும். அந்த காமன் ஃபேக்டரை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். 3 × x - 9 5 × x - 9. இதை மைனஸ் பண்ணால் 12/23க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 23 × 3x - 9 = 12 × 5x - 9. 23 × 3x வந்து 69x - 207 = 60x - 108. இந்த 60 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸாக மாறும். 69x - 60x = 207 - 108. 9x = 99. x = 99/9 11. இப்போ நம்மள செகண்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வேல்யூ வந்து 3x, செகண்ட் நம்பர் வேல்யூ வந்து 5x. 5 × 11 வந்து 55 தான் அந்த செகண்ட் நம்பரோட வேல்யூ. ஒரு வேளை ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா 3 × 11 33. பட் இங்கே 55 தான் இதோட ஆன்சர். இந்த 4 ரேஷியோவில் எது ஸ்மாலஸ்ட் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. 7/13. இதை நம்ம டிவைட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 0.538 வரும். 17/25 = 0.68. 7/15 approximately 0.466. 15/23 approximately 0.652 வரும். இந்த 4 வேல்யூஸில் இருக்கிறதுல இதுதான் லீஸ்ட். ஸோ 7:15 தான் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா A/B, B/C வேல்யூ கொடுத்துருக்காங்க. A + B + C வேல்யூ வந்து 30 கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம A/B/C வேல்யூ கண்டுபிடிக்கலாம். A/B வந்து 2:3, B/C வந்து 6:5. இப்போ இந்த 3 and 6க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 6 தான் வரும். ஸோ இதை நம்ம 6ஆக கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 2 × 2 வந்து 4. 4:6:5. இதுதான் A/B/Cயோட வேல்யூ. இங்கே வந்து A + B + Cயோட வேல்யூ 30ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A = 4x, B = 6x, C = 5x. இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4x + 6x + 5x = 30. இதை ஆட் பண்ணால் 15x வரும் = 30. இந்த 30யை 15ஆல் கேன்சல் பண்ணால் x வேல்யூ வந்து 2 வரும். இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 × 2 வந்து 8, 6 × 2 12, 5 × 2 10. இந்த வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 × 8 + 3 × 12 + 4 × 10. 2 × 8 வந்து 16, 3 × 12 வந்து 36, 4 × 10 வந்து 40. இதை ஆட் பண்ணால் 92 வரும். 92 தான் இதோட ஆன்சர். இங்கே A/B, B/Cயோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம A/C வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா A/B × B/C. இப்போ இந்த B கேன்சல் ஆகிடுச்சுன்னா A/C வரும். 4/5 × 15/16. 16 4ஆல் கேன்சல் பண்ணால் 4, 15 5ஆல் கேன்சல் பண்ணால் 3. ஸோ A/C = 3/4 வரும். A = 3, C = 4. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 4² - 3² 4² + 3². 4² வந்து 16 - 9/16 + 9. 16 - 9 வந்து 7. 16 + 9 வந்து 25. 7/25 தான் இதோட ஆன்சர். இந்த 4 நம்பர்ஸ் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் அது ப்ரொபோர்ஷனாக மாறுன்றதா கொஷின். அன்னோன் நம்பரை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். 10 + x / 18 + x = 22 + x / 38 + x.
இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 10 + x into 38 + x equal to 22 + x into 18 + x. 10 into 38 வந்து 380 plus 38x plus 10x plus x square equal to 22 into 18 வந்து 396 plus 18x plus 22x plus x square. 380 plus 48x plus x square equal to 396 plus 40x plus x square. இங்கே ரெண்டு சைடு x square இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிடும். 48x மைனஸ் இந்த ப்ளஸ் 40 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 40x மாறும். ஈக்குவல் டு 396 மைனஸ் 380. இதை சால்வ் பண்ணால் 8x ஈக்குவல் டு 16. x ஈக்குவல் டு 16/8 2. இந்த நம்பர்ஸோட 2 ஆட் பண்ணாதான் வந்து அது ப்ரொபோர்ஷனாக மாறும். 2ன்றது தான் இதோட ஆன்சர். எப்படின்றத நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். 10 + 2 டிவைட் பை 18 + 2 ஈக்குவல் டு 22 + 2/38 + 2. இதை ஆட் பண்ணால் 12/20 ஈக்குவல் டு 24/40. இதை 4ஆல் கேன்சல் பண்ணால் 3/5 வரும். இங்கே வந்து இதை வந்து 8ஆல் கேன்சல் பண்ணாலும் 3/5 வரும். 2ன்றது தான் இதோட கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து x/y/z வேல்யூ தான் கேட்குறாங்க. 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா படி நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே y எடுத்துக்கலாம். y z x y. இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து 3, இங்கே ஒய்யோட வேல்யூ 2, ஜியோட வேல்யூ இங்கே -5, இங்கே வந்து 7, எக்ஸோட வேல்யூ 2, இங்கே வந்து -3, ஒய்யோட வேல்யூ 3 2. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா படி எக்ஸ் பை, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். நியூமரேட்டரில் எக்ஸ் இருந்தால் ஒய் அண்ட் ஜியை தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 3 × 7 வந்து 21 மைனஸ் -5 × 2 வந்து -10 ஈக்குவல் டு ஒய் பை, இப்போ ஒய் இருக்குன்னா ஜி அண்ட் எக்ஸ் இதை தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அதனால தான் நான் வந்து இந்த மெத்தடில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம எக்ஸை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். அதனால் நான் இங்கே ஒய்யை ஃபஸ்ட்டு எடுத்ததுனால தான் நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இருக்குது. -5 × -3 வந்து 15 மைனஸ் 7 × 2 வந்து 14. ஜி பை, இங்கே ஜி இருக்குன்னா எக்ஸ் அண்ட் ஒய் தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 2 × 2 வந்து 4 மைனஸ் 3 × -3 வந்து -9. இப்போ இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் பை 21 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ், இப்போ 21 + 10 வந்து 31 ஈக்குவல் டு ஒய் பை 1 ஈக்குவல் டு ஜி பை 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் 4 + 9 வந்து 13. இப்போ x/y/z வேல்யூ தான் கேட்குறாங்க. 31:1:13 இதுதான் இதோட ஆன்சர். 1 டிவைடட் பை 1.6 வந்து x/8க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். x × 1.6 ஈக்குவல் டு 8 × 1. 1.6ஐ 8ஆல் நம்ம கேன்சல் பண்ணால் 0.2 வரும். x ஈக்குவல் டு 1/0.2. இந்த டெசிமலை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோன்னா 1 டிவைடட் பை 2/10 வரும். இப்போ இந்த 10 நியூமரேட்டருக்கு போகும். 10 டிவைடட் பை 2 x ஈக்குவல் டு 5. இதுதான் இதோட ஆன்சர். இந்த ரேஷியோவில் எது கிரேட்டஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. 7ஐ 15ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 0.466 கிடைக்கும். 15 டிவைடட் பை 23 0.652. 17/25 அப்ராக்சிமேட்டாக 0.680 கிடைக்கும். 21 டிவைடட் பை 29 அப்ராக்சிமேட்டாக 0.724. இந்த 4 வேல்யூஸில் இதுதான் கிரேட்டஸ்ட். ஸோ 21:29 தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ. இங்கே வந்து 2.5 hours to 20 minutesக்கான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இந்த ஹவர்ஸை நம்ம மினிட்ஸாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணலாம். 2 ஹவர்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா இன்ட்டு 60, 2 × 60 வந்து 120 minutes. ½ an hourன்றது வந்து 30 minutes. இதை ஆட் பண்ணால் 150 minutes வரும். 150 டிவைடட் பை 20, இந்த 10 கேன்சல் ஆகிடும். அப்போ 15:2 தான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.